வேழமுகத்து விநாயகா போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் சக்தி. அஸ்ட்ரோமன் தேர்டே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்வார்கள். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மனித பிரிவிலே ஒரு நிம்மதியான வாழ்க்கை. நம் வாழ்க்கையில யாரோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு வகையில யாருக்காவது ஏதாவது ஒரு வகையிலையாவது கடன் பட்டிருப்போம். அது பணத்தால இருந்தாலும் சரி, வார்த்தைகளாலும் சரி, இல்லாட்டி சொல்லாலும் சரி, செயலாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் வேர்ட் அண்ட் வர்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல கடன்பட்டு தான் இருப்போம். ஆனால் எல்லா கடனிலும் ஒரு முக்கியமான கடன் இந்த வறுமை தான். இந்த வறுமை எதால் வருகின்றது அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனி, அஷ்டமத்து சனி வருகின்ற காலகட்டங்கள், சில பேருக்கு சனி தசை வருகின்ற காலகட்டங்கள், அதே போல் அஷ்டமத்து குரு, 6 குரு, ஜென்ம குரு வருகின்ற காலகட்டங்கள், இதெல்லாம் பெரும்பாலுமே சிலருக்கு மிகவும் கஷ்டத்தையும் கடனையும் கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒவ்வொரு விதமான அம்சத்தில் வரும் பொழுது சில கஷ்டங்கள் வரும், கடன்கள் வரும். சில ஜாதகருக்கு கடன் தீரவே தீராது, அடையவே அடையாது. ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு சின்ன கடனாக வாங்கியிருப்போம், அது குட்டி மேலே குட்டி போட்டு அது கடனே போயிட்டே இருக்கும். சுபமான கடன் வீடு கட்டுறதுக்கு தானே வாங்கினேன் மேடம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அங்கேருந்து அடுத்தடுத்து கடன் மேலே கடன் ஏறிட்டே போகும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு முறை கடன் வாங்கினாலே போதும். சின்ன ஒரு மளிகை கடையில் கொண்டு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கடன் வச்சா போதும், அங்கேருந்தே கடன் திருப்பி ஏதோ ஒரு வகையில் வரும். அது மாதிரி ஒரே ஒரு முறை தான் கிரெடிட் கார்டுன்னு வாங்கியிருப்போம். ஆனால் அந்த கிரெடிட் கார்டுலேருந்து பல மடங்கு கடன் ஏறும். ஏனென்று சொன்னால் நம்ம நேரம் காலம் பார்ப்பதில்லை. கடன் வாங்கிறதுக்கும் சரி, கடன் கொடுக்கறதுக்கும் நேரம் காலம் பார்க்கறது கிடையாது. ஆனால் கடன் வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் கூட நேரம் காலம் இருக்கின்றது. இந்தந்த நட்சத்திரங்கள் இந்தந்த கிழமைகளை கடன் கொடுத்தா நமக்கு திருப்பி அந்த கடன் வராது. அதே போல் சில நட்சத்திரங்கள் சில கிழமைகளில் கடன் கொடுத்தாலும் நம்ம வாங்கினாலும் திருப்பி கொடுக்க முடியாது. கொடுத்த கடனும் வராது, வாங்கின கடனும் திருப்பி செலுத்த முடியாது. அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம கடன் அடையணும்னா இந்தந்த குறிப்பிட்ட சில தினங்கள், தேதிகளில், கிழமைகளில், திதிகளில் நம்ம கடன் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கடனானதை ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதை கொடுக்க ஆரம்பித்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி திருப்பியும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கடன் என்பதே இல்லையோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவான நாள். கொடியது இளமையில் வறுமை என்று சொல்லுவாங்க. அந்த வறுமை நம்ம நீங்க வேணுமா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணுமா, வரலட்சுமி தாயாரை வரவேற்போம். இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு எப்படி உகந்ததோ அது போன்றுதான் இந்த ஆடி மாதம் வரலட்சுமி தாயாருக்கு உகந்த தினம். வரலட்சுமி தாயாரை வழிபடுங்கள், வறுமையை ஓட்டுங்கள். இந்த ஆடி மாதம் இந்த வளர்பிறை இந்த வரலட்சுமி விரதத்தை ஆரம்பித்து அடுத்த வருடம், இது குரோதி வருடம் 2024 ஆகஸ்ட் 16ஆம் தேதி, ஆடி 31ஆம் தேதி, அந்த நாட்கிழமையிலிருந்து வரலட்சுமி விரதத்தை ஆரம்பித்து தொடர்ந்து செவ்வாய், வெள்ளி, பஞ்சமி, பௌர்ணமி காலகட்டங்கள் எல்லாம் அடுத்த வருடம் நீங்கள் வரைக்கும் ஆடி வரலட்சுமி நோன்பு வரைக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் வரலட்சுமி பூஜையை நீங்கள் கடைப்பிடித்து அந்த நான் சொன்ன செவ்வாய், வெள்ளி, பஞ்சமி, பௌர்ணமி காலகட்டங்களில் வரலட்சுமி மகாலட்சுமி பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தீங்கன்னா, குபேரர் பூஜை தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை விலகி தொழில் பெருகும், குடும்பத்தில் நிம்மதி வரும், சுபிட்சம் வரும். கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வரலட்சுமி நோன்பை தவற விடாதீங்க.